கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நாம் இயேசுநாதரை குறித்து வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது, பிதாவானவர் இயேசுநாதர் மூலமாக எப்படி உலகத்தை சிருஷ்டித்தார் என்பதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் மூலமாகவும், எபிரேயர் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் மூலமாகவும், கொலோசியர் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் 15 மற்றும் 16வது வசனங்கள் மூலமாகவும் நாம் கண்டோம். இன்று நாம் இயேசுநாதர் இருந்தாரா, இறந்தாரா, எழுந்தாரா, இருக்கிறாரா என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இயேசுநாதர் ஒரு இதிகாச புருஷர் அல்ல, அவர் ஒரு சரித்திர நாயகர். இதிகாசம் என்றால் நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நடந்ததா நடக்கவில்லையா, கட்டுக்கதையா, எது வென்றாலும் நாம் யோசிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் சரித்திர நாயகர் எனும்போது அவர் சரித்திரத்தில் இருந்தார். சரித்திரத்தில் அவர் இருக்காவிட்டால் சரித்திரம் 2ஆக பிரிந்திருக்காது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் என்று சரித்திரமே 2ஆக பிரிந்திருக்கிறது என்றால் அவர் இருந்திருக்கிறார். இருந்தாரா என்பதற்கு கிமு கிபியே நமக்கு அடையாளம். அது மட்டுமல்லாமல் வேதாகமத்தை தவிர டாசிட்டஸ் என்கிற ஒரு சரித்திர எழுத்தாளர், ஜோசிஃபஸ் என்கிற ஒரு சரித்திர எழுத்தாளர் இயேசுநாதர் காலத்தில் அவர்கள் வாழ்ந்ததினாலே அவரை குறித்து சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார்கள். டாசிட்டஸ் கிபி 55 117 வரைக்கும் வாழ்ந்தவர். அதே போல ஜோசிஃபஸ் கிபி 37 100 வரை வாழ்ந்தவர். இவர்கள் எல்லாரும் இயேசுநாதரை குறித்து அவர்களுடைய சரித்திர புஸ்தகத்தில் எழுதி சென்றிருக்கிறார்கள். இதிலிருந்தும் நமக்கு இயேசுநாதர் இருந்தாரா என்பதை குறித்து நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தது பார்ப்போம் என்றால், இயேசுநாதர் இறந்தாரா? இரண்டாவது, சிலர் கூறுவார்கள் இயேசுநாதர் இறக்கவில்லை, அவர் மயக்கமாக இருந்தார், அவர் மறுபடியும் உயிர்த்து வந்துவிட்டார், அவர் சாகவே இல்லை என்றெல்லாம் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். அவர் இறந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனத்திலே இப்படியாக நாம் காண்கிறோம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. சாகவில்லை என்றால் வெறும் இரத்தம்தான் வரும். ஆனால் இறந்த பிறகு இரத்தம் கட்டுவதினாலே அது இரத்தமாகவும் தண்ணீராகவும் பிரியும். இங்கு நமக்கு அது வெளிப்படையாக வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிஷ்யர்கள் அவரோடு இருந்தபோது தைரியமாக இருந்தார்கள். அவர் இறந்தபோது எல்லாரும் பயந்து விட்டார்கள். இறந்ததினாலே அவர்கள் எல்லோரும் அறையிலே பூட்டிக்கொண்டு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுநாதர் உயிரோடு இருந்திருந்தால் அந்த பயம் அவர்களுக்குள்ளே வந்திருக்காது. இறந்ததை கண்டதினாலே, அவர் அவர்களோடு இல்லை என்பதை உணர்ந்ததினாலே ஒரு அச்சம், ஒரு பயம். இதிலிருந்தும் இயேசுநாதர் இறந்தார் என்பதை நாம் யூகிக்க கூடும். எழுந்தாரா, இருந்தாரா, இறந்தாரா, இப்பொழுது எழுந்தாரா என்று பார்க்கிறோம். யாரும் காணவில்லையே, நாம் காணவில்லையே என்றெல்லாம் நினைக்கக்கூடும். அவர்களுக்கே அவர் உயிர்த்தெழுந்து வந்தபோது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில்
அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இங்கும் நாம் காண்கிறோம், அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தது. எப்படி இறந்தவர் உயிரோடு எழுந்திருக்கக்கூடும் என்று நம்பாமலும் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர் எழுந்தாரா என்று பார்க்கும்போது நமக்கு நன்றாக புலப்படுவது, அவர் எழுந்தாரா என்பது தோமாவின் மூலமாக நமக்கு புலப்படும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவர் 11 காட்சி கொடுப்பார். அப்பொழுது தோமா அங்கே இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் இப்படியாக வருகிறது. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவராகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவர் அவர்களோடு இருக்கவில்லை. மற்ற சிஷ்யர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். தோமா இல்லை. மற்றவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை கண்டோம் என்று சொன்னபோது அவன் விசுவாசிக்கவில்லை. இங்கு சென்னையிலே நமக்கு அண்ணா சாலை என்கிற ஒரு பிரதான சாலை இருக்கிறது. அது அண்ணா முதலமைச்சராக இருந்து மரித்த போது அந்த சாலைக்கு அண்ணா சாலை என்று பெயர் வைக்கப்பட்டது. அண்ணா என்று ஒருவர் இல்லை என்றால் அண்ணா சாலை என்று பெயர் வராது. ஆனால் அண்ணா சாலைக்கு அதற்கு முன்பு இருந்த பெயர் மவுண்ட் ரோட், சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோட் என்கிற பெரிய பெயர் மருகி மவுண்ட் ரோடு என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டது. அப்பொழுது சென்ட் தாமஸ் மவுண்ட் என்கிற ஒரு மவுண்ட் இருக்கிறது. சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது, இங்குதான் தோமையார் கொல்லப்பட்டார். நம்பாத தோமையார் எருசலேமை விட்டு இங்கு வந்து மரித்தார் என்றால், இங்கு வந்தார் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை காணவில்லை என்றால் வந்திருக்க மாட்டார். மற்ற சீஷர்கள் சொல்லும்போது நான் தொட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமா இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்து சுவிசேஷத்தை செய்தார் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை காணாமல் வந்திருக்க மாட்டார். இதிலிருந்தும் நமக்கு தெரிகிறது, இயேசுநாதர் எழுந்தாரா என்றால் எழுந்தார். அடுத்தது, இன்றும் உயிரோடு இருக்கிறாரா என்று பார்க்கும்போது இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவானவர், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நாம் எபிரேயர் 13:8 பார்க்கிறோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இல்லை என்றால் இன்றும் அற்புத அடையாளங்கள் நடக்காது. எலிசா காலத்திலே, ஏசாயா காலத்திலே அற்புத அடையாளங்கள் நடந்தது. அது ஏறக்குறைய கிமு 700 நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு அற்புத அடையாளங்கள் வெகுவாக நடக்கவே இல்லை. யோவான் ஸ்நானகன் கூட புதிய ஏற்பாட்டு காலத்திலே அற்புத அடையாளங்களை செய்யவில்லை. அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தது இயேசுநாதர். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். எவ்வளவோ அற்புத அடையாளங்களை செய்தார். அவர் அதோடு நிற்கவில்லை, அவர்களுடைய சீஷர்களும் அதை செய்தார்கள். ஆண்டவர், என்னை விட நீங்கள் அதிகமாக செய்வீர்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கும் அந்த ஒரு பலத்தை கொடுத்தார். அவர்களும் அற்புத அடையாளங்களை செய்தார்கள். பேதுருவும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அவர்களுடைய நிழல் பட்டாலே நோயாளிகள் சொஸ்தமானார்கள். கர்ச்சீஃப் பட்டால் சொஸ்தமானார்கள். அது அப்போஸ்தலர் காலத்தோடு நிற்கவில்லை. ஈவன் இன்றும் அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது. அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறார். இல்லை என்றால் இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்காது. இருந்தார், இறந்தார், எழுந்தார், இருக்கிறார். அற்புத அடையாளங்கள் எதற்காக நடப்பிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அற்புத அடையாளங்கள் இல்லாமல் நாம் ஆண்டவரை நம்புவதில்லை.
ஒரு அற்புதம் நடக்கும்போது நாம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்கிறோம். ஆனால் அது முடிவு அல்ல, அது தொடக்கம். அதன் பிறகு நாம் அவர் மந்தைக்குள் வந்த பிறகு அவர் நமக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுப்பார். 6:33 மத்தேயுவிலே சொல்லுவார், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நாடுங்கள் என்று சொல்லுவார். அதுபோல் நாம் அவரை போல ஆக வேண்டும் என்பதற்காக அது ஈர்ப்பு சக்தியாக அவர் உபயோகப்படுத்துகிறார். ஸோ நமக்கு ஒரு நல்லது நடந்தால், ஒரு அற்புத அடையாளங்கள் நடந்தால் முடிந்து விட்டதாக எண்ணக்கூடாது. ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என்பதை நம்பி அவர் சொல்லும் பாடங்களையும் வேதங்களையும் படித்து அவரை போல ஆக வேண்டும். ஒரு முறை டி நகரில் நான் நடந்து கொண்டிருக்கும்போது மணிமார்க் பர்ஃபி கடை என்று ஒன்று இருந்தது. அங்கு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், ஆண்டு விழா என்று போட்டிருந்தார்கள். அதற்காக நானும் அந்த பர்ஃபி கடையிலே சென்று எந்த பர்ஃபி வாங்கினால் எந்த பர்ஃபி இலவசம் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் அந்த இலவச நிகழ்ச்சி ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக முடிந்து விட்டதையா, இப்பொழுது ஒன்றும் இலவசம் கிடையாது, ஒன்று வாங்கினால் ஒன்று தான் கிடைக்கும் என்றார்கள். அதற்கு நான் கூறினேன், எதற்காக பின்ன அந்த பலகையை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் அதை பார்த்து உள்ளே வருவார்கள் என்று நம்புவதனால் வைத்திருக்கிறோம் என்றார்கள். நீங்கள் வந்து விட்டீர்கள் அல்லவா, எதாவது வாங்கி செல்லுங்கள் என்றார்கள். அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் மூலமாக நம்மளை ஈர்க்கிறார். ஆனால் ஈர்ப்பது அந்த அற்புத அடையாளங்களோடு நிற்பதற்காக அல்ல, நாம் அவரை போல மாறுவதற்காக. ஏனென்றால் அவர் சீஷர்களுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனங்களிலே கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் உலகமெங்கும் போய் முடிவு பரியந்தம் போய் எல்லோரையும் சீஷராக்குங்கள். நான் சொல்ல எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு போதியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார். அதை நாம் பூர்த்தி செய்யும்போது தான் அவரை பிரதிபலிக்கிறவர்களாகிறோம். அவரை பிரதிபலிக்கிறவர்களாகும்போது நமக்கு இம்மையிலே ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மறுமையிலே பொறுப்புகள் கிடைக்கும். இதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்திலே வந்து நமக்காக உயிர் நீத்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் நமக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். ஆண்டவர் அவருடைய பங்கை செய்து முடித்தார். நாம் நம்முடைய பங்கை செய்து அவரை பிரதிபலிக்கிறவர்களாக வேண்டும். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.